ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கொஞ்ச நேரம் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவும்படியாக நாம் இந்த வேளையில் ஜெபத்தோடு இந்த ஓய்வு நாளை நாம் ஆரம்பிப்போமா? தேவனுடைய ஆவியானவர் நம்மை நம் மத்தியிலே அவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அவரிடம் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு நாம் தாழ்மையோடு இந்த வேளையிலே நாம் காத்திருப்போமா? ஹல்லேலூயா. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோம், மகிமையில் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா வல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீர். சொல்லுவோம், மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டின் அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டின் அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோம் ஜெபமாக, மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாங்க ஆண்டவரே, சீடர்கள் மத்தியில் வந்தீரே ஆண்டவரே, ஆவியானவரே எங்கள் மத்தியிலே உலாவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுவோமா, எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் வாரும் ஆண்டவரே. நீர் வந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆங்காங்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற மத்தியிலே ஆண்டவரே நீர் இறங்கி வாரும் ஐயா. நீர் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒரே ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். தியானித்து நாம் மீண்டுமாக ஆராதித்து நாம் ஜெபித்து இந்த வாரத்தை முடிப்போம். கடந்த வாரத்திலே பெந்தேகோஸ்தே என்னும் நாளை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அதிலே ஒரு காரியம் பார்த்தோம், அவர்கள் சாட்சிகளாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே அதை ஒத்த ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் அங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே அவன் எழுதும் பொழுது, தேவன் நமக்கு
பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அவர் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அழகாக எழுதியிருக்கிறது. அதே போல ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் அவர் சொல்லும் பொழுது அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்காமல் நமக்கு அவர் விடுதலையின் ஆவியாகிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அழகாக எழுதியிருக்கிறார் இந்த ஆவியானவரை குறித்து. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியாகிய ஒரு விடுதலையின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது உனக்குள் தேவன் கொடுத்திருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்லி அவன் அவ்விதமாக கிறிஸ்துவின் பாடுகளோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நமக்கு அங்கே பாடுகள் உண்டு. ஆனால் அந்த மகிமைக்கும் பங்குள்ளவர்களாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் பலத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் பயத்தின் ஆவியானவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் அன்பின் ஆவியானவர். அவர் தெளிந்த மனதை கொடுக்கக்கூடிய ஆவியானவர். அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆவியா இருக்கிறார். விசேஷமாக அடிமைத்தனத்தின் ஆவியாயிராமல் அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியாக a spirit of sonship to call God our Father. விசேஷமாக இந்த தேசத்திலே, நம்முடைய அமெரிக்கா ஐக்கிய தேசத்திலே நாம் இந்த நாளிலே விசேஷமாக ஃபாதர்ஸ் டே என்று சொல்லிய விதமாக நாம் இதை நினைவு கூறுகிறோம். இந்த நாள் மாத்திரம் அல்ல, ஆனால் விசேஷமாக இந்த நாளிலே அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு பயம் இல்லை, நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு ஜெயம்தான் என்று சொல்லி நாம் உற்சாகமாய் நாம் இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு பலத்தை தரப்போகிறார். இந்த வாரம் முழுவதும் அவர் உங்களை பலப்படுத்துவாராக. பயத்தில் சிக்கிக் கொண்டிருந்தால், நீங்கள் தோல்வியில் சிக்கிக் கொண்டிருந்தால், நீங்கள் ஏமாந்து போயிருந்தால், நீங்கள் சோர்ந்து போயிருந்தால், இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் சாட்சிகளாய் நாம் நிற்கும்படியாக அங்கே அப்போஸ்தலர் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் அதிகாரங்களிலே பார்க்கும் பொழுது முன்னதாக பயந்து கொண்டிருந்த அவர்கள் தைரியத்தோடு with all boldness they stood and they preached and they did miracles and signs and wonders and they testified Jesus Christ as the living God. Hallelujah. தேவன் நமக்கு அந்த பலமுள்ள ஆவியை கொடுத்து இந்த வாரம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பயமில்லை, பயமில்லை, ஜெயம் ஜெயம்தான். சிங்கக்கெபியாய் இருந்தாலும் சூழ நெருப்பாய் இருந்தாலும் நான் அவருடைய பாதத்திலே அவர் எனக்கு ஜெயத்தை தருவார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நாம் இந்த வேளையிலே நாம் ஜெயத்தோடு தோல்வி இல்லை எனக்கு என்று சொல்லி நாம் உற்சாகமாய் கைகளை தட்டி நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தான் சொல்லுவோம். பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தான். ஆமென். பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார் சொல்லுவோம். ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்கின்றார். ஆமென். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார்,
பெருக செய்கின்றார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கு இல்லையே. ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கு இல்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்தினால், ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தான். ஆமென். விசுவாசத்தோடு பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவன் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவன் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம் விசுவாசத்தோட. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, தேவ ஆவியானவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அவர் நமக்கு ஒரு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்கக்கேவியா இருந்தாலும், எந்த சூளையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அவர் நம்மை காத்திடுவார். அவர் நம்மை காண்கிறார். ஹல்லேலூயா. ஆராதிப்போமா ஆராதிப்போமா. அவர் சிங்காசனத்தில் வீற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றுக்கொண்டு அவர் உறங்காமல் தூங்காமல் அவர் எப்பொழுதும் நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் விரும்புகிறது நம்மிடமிருந்து இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே ஒரு ஆராதனை, அவருக்கு ஒரு ஆராதனை செய்து நாம் ஜெபித்து முடிப்போமா. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை.
கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுவோம், ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. யாவே நீரென்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரென்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. யாவே நீரென்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. சொல்லுவோம், யாவே நீரென்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுவோம், ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை என்று சொல்லுவோமா? வாய்களை திறந்து சொல்லுவோமா? அந்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை, அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பயத்தின் மத்தியில் கொண்டிருந்தால், நீங்கள் சூழ்நிலையில் மத்தியில் சிக்கி கொண்டிருந்தாலும், வியாதியின் படுக்கையில் இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் உத்தியோகம், உங்கள் வேலை, உங்கள் பிள்ளைகள், நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த தேவாதி தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை குறித்து நாங்கள் ஆண்டவரை தியானிப்போமானால் எங்களுக்கு நேரம் போதாது. ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், நீர் பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் நீர் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். நீர் அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்காமல் ஆண்டவரே, நீர் விடுதலையின் ஆவியை, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும், அவர்களை நீர் நடத்தும் ஐயா, அபிஷேகியும் ஐயா. ஆண்டவரே, தடைகள், ஆண்டவரே, பிரச்சனைகள், ஆண்டவரே, தேவைகளை இயேசுவின் நாமத்தினாலே நீர் சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை விளங்கட்டும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you and God be with you. God willing, we'll see you next week. Amen.